கைஸ் ஸோ நாம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணார் கிட்ட வந்தாச்சு கைஸ். மூணார் இங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம செக்இன் பார்த்தீங்கன்னா 2 மணி தான். ஸோ அதனால் வேண்டாம் இப்போ போய்க்கலாம், பக்கத்தில் இருக்க ஃபால்ஸ்க்குலாம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க இடத்த பாருங்க கைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ், வேற மாதிரி இருக்குது கைஸ். கைஸ் எடுக்க போகிற ஒரே ஒரு ரீல், அதை ஸ்டோரி தான் போனேன், போஸ்ட் கூட போட மாட்டேன். அதுக்கு என்ன அலப்புறம் பண்ணிக்காரு, ப்ராக்டிஸ் தான் பண்ணிருக்கானோ கைஸ். பார்த்தீங்கன்னா வீடியோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ரிகர்சல் ஆடுச்சு. என்னடா இது? எங்களோட ரீல்ஸ் எடுத்ததும் போது நான் பட்டதும் போதும் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தேன். கேமராமேனாக இருக்குது எவ்வளோ ஸ்டோரி எனக்கு இப்போ தான் போடுது. இதனால் நான் பாட்ட கேமராக்கு ஆப்போசிட்னு சும்மா பேசிட்டு போயிட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் கேமராமேனுக்கு எவ்வளோ கடுப்பாக இப்போ தான் தெரியுது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. May I have your attention, please? Hey guys. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. Hi guys. நாங்க அப்படிதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டாச்சு, மதியம் லஞ்சு முடிச்சாச்சு. நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தடங்கள் விழுந்துருச்சு. அது காரணம் வேற இல்லை, இவன் தான். இதனால அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, சீரியஸாக ஒரு ஆக்சிடென்ட். அதனால 2 மணி நேரம் டிராஃபிக்கு தேங்காய் சரியா விடுது. டிராஃபிக் ஆச்சு. அந்த டிராஃபிக்னால நான் போக முடியல. அதனால இப்போ நாங்கள் என்ன போட்டோம்னா மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் இங்கே பக்கத்தில் சாபரி, அது என்னடா அது, சாபரி பார்க் இருக்கு கைஸ். ஐவி ட்ரிப் வந்தீங்க. என்ன மேட்ச்னே தெரியாம கிளம்பி வந்துட்டீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இருடா, ஐவி போயிருந்தீங்களே அந்த விளாக் பார்த்தீங்கன்னா நம்ம இது ரோஸ் கார்டன் போட்டுனோம்ல, அந்த ரோஸ் கார்டன் பக்கத்துல, அந்த ரோஸ் கார்டன் பக்கத்துல தான் அந்த இது இருக்கு. ஸோ நமக்கு போன இடம் தான். ஏன்னா புதுசா போறாங்க இதுல யார், இதுல மெயின் ஹைலைட்னா மச்சான் தான். என் மச்சானுக்கு எங்க அண்ணன் ஏதாவது தத்து சொல்றா சொல்றா இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றா. இந்த இவ்வளவு சொல்லிட்டு அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இங்க வா. இன்னொரு பஸ் சொல்லு, உன் காஜி பஸ் வயிற்று பஸ் நீ கட்டுப்படுத்தினா இந்த காஜி பஸ் முடியாது. காஜி கத்திரி சாப்பிட்டாலும் நாளையே முடியல. நீ பெரிய உத்தம இல்ல, இவனை கொண்டே ஆதாமே வளர சேர்க்கிற மாதிரி முடியல மச்சான். ஆனா வெக்கமே இல்லாம உன்னை போய் ஆதாமே எவ்வளவு சேர்த்துக்கிற பத்தியா? என்ன சொன்ன மச்சான் ஒருத்திக்காக வாழ்ற ஜாதி என்ன சொன்னாருன்னா, 50 அடக்கி ஆயுதத்துக்கு வளர்ப்பி கட்டவர்களே உன் மடக்கி. எங்க சார் சொன்னது மச்சான், பாட்னி சார் சொன்னது. பாட்னி எம்மாராடா சொல்லு, நல்லா கண்டன் அன்பே சொல்றா கேக்குறாள. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு அது காஜி. பண்ணினா நீ லவ் பண்ணிட்டு மறுபடி கல்யாணம் பண்ணல. இதுக்காண்டி ஒரு படம் ஒண்ணு சஜஸ்ட் பண்ணு. லென்ஸ்னு ஒரு படம் இருக்கு, அது நீ பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இப்படிதான் லவ்வர்ஸ் 2 பேரும் இந்த 18+ ஸ்டார்ட் ஆகி ஸ்பிட் ஆகி அவங்க வாழ்க்கை இப்படி போகுது. அதனால நேர்ல பண்றத நேர்ல பண்ணுங்க, கேட்டு எதுக்கு அதை பண்ணுங்க. மச்சான் பாத்தீங்கன்னா பண்ண அவனோட காதல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு காதல் என்னன்னு சொல்ல போறான். சொல்லு. காதல்ல கூட்டத்தில் காமத்துக்கு இன்னும் அதற்கு இன்னும் கூறி மங்காத்திற்கு காமத்திற்கு இன்னும் அதற்கு இன்னும் கூடி மங்கா போய் அது எத்தனை அதிகாரங்கள் மச்சான் போய் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா அதான் இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு காஜா பேசுறான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஊடலும் ஊடலும் தான். ஊடல் என்பது ஊடுருவது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க.
எனக்கு சேனல் வணக்கம் கைஸ். இப்போ நம்ம எங்க வணக்கம் கைஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆச்சன். ஸோ நாளை இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா மூணாறுல பார்த்தீங்கன்னா குழுமலைக்கு நாளைக்கு காலை போகிறோம். வைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. பின்னாடி என்ன வருது தெரியல. எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம நாளைக்கு காலை கொழுகுமலை போகிறோம். நம்ம கொழுகுமலை கண்டிப்பா வந்து நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா நமக்கு பீச், ஐயோ நம்மளோட ஜீப்ல ட்ரெக்கிங் கூட்டி போயிருக்கேன். டைம் ஆயிடுச்சு இல்லை நமக்கு இந்த இது மட்டும் கொடுத்தா. இது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சும்மா நைட் டைம் பசங்களோட ஒன்னா போயிட்டு இருக்கோம். அது எப்படி வெயிட் பண்ணி பாருங்க கேஷ். நான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளிலே வந்திருக்கேன். வெளிலே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா நமக்கு ஜீப்பில் ட்ரெக்கிங் போயிருக்கோம் கேஸ். ஆனால் ஜீப்பில் ட்ரெக்கிங் போகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப லேட் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட்டிங் தரமாட்டேன்ட்டாங்க. அன் டைம் ஆகிட்டு இப்போ மணி 6 மணி ஆச்சு. ஃபுல்லாக மழை பெய்யுது, ஃபாகு. நான் மழையை நினச்சி போயிட்டு இருக்கோம். லூசு பசங்க இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 6 மணிக்கு மூணாறுல நடந்து போயிட்டு இருக்கோம். மழை பெய்யுது, மழையோட அன்பு போடா செருப்பு ஒரு லாக் கூட ஒழுங்கா எடுக்க விட மாட்டேன். போட்டு வந்து ஒரு லாக் கூட ஒழுங்கா எடுக்க விட மாட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை ரெயின், அந்த ரெயினில் போயிட்டு இருக்கோம். எதுக்கு போகிறோம்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அது ரீசன் இருக்கு. போய் நேரம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கி இருக்கணும்.